தொடர் மழையால் தாம்பரம் ரயில்வே சுரங்க பாலம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். தற்போது தாம்பரம் ரயில்வே சுரங்க பாலம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இதனால் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் அந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான முழு விவரங்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. தற்போது நாம் இருக்கும் இடம் கிழக்கு தாம்பரத்தையும் மேற்கு தாம்பரத்தையும் இருக்கின்ற அந்த ரயில்வே சுரங்கப்பால பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ள நீரால் சூழப்பட்டு முழுவதுமாக அந்த சுரங்கப்பாலம் முழுமையாக நிரம்பிவிட்டது. இதன் காரணமாக கிழக்கு மற்றும் மேற்கு தாம்பரம் பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இரும்புலியூர் பகுதியிலிருந்து சுத்தானந்த பாரதி தெரு வழியாக இந்த கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு வரும். அந்த சாலை முழுவதுமாக அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். முழுமையாக அந்த சாலை முழுவதும் தற்போது வெள்ள நீரானது தேங்கி இருக்குது. இதன் காரணமாக இந்த சுரங்கப்பாலம் பகுதி முழுவதுமாக தற்போது தண்ணீரானது தேங்கியதன் காரணமாக முற்றிலுமாக போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல வேளச்சேரி சாலை முகப்பு பகுதியிலும் ஆற்று வெள்ளம் போல தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வேளச்சேரி சாலையில் அந்த மேம்பால பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் அந்த பகுதியில் வர முடியாமல் திருப்பி செல்லும் காட்சிகள் தான் நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு தாம்பரம் செல்வதற்காக இந்த சுரங்கப்பாலத்தை பயன்படுத்தி வந்தார்கள். காலை முதல் இந்த தண்ணீரானது சீராக வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது கனமழை காரணமாக முழுவதுமாக இந்த சுரங்கப்பாலமானது நிரம்பிவிட்டது. இதன் காரணமாக முற்றிலுமாக இந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் செல்கின்ற ரயில்களும் மின்சார ரயில்களும் இந்த தண்டவாள பகுதியில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக குறைந்த வேகத்தில் செல்லும் காட்சிகள் தான் நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக தற்போது தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதிக அளவு தண்ணீரானது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பாலம் முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நம்ம படுகிறது. இது மாதிரி பெரும்பாலான தாழ்வான பகுதியில் கனமழை காரணமாக வெள்ளம் சூழ தொடங்கி இருக்கிறது. கடுமையான ஒரு பாதிப்பை இந்த புயல் ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சத்தில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். தாம்பரத்திலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.